இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நாம் இந்த ஆன்லைனில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நமக்கு கிருபையாக அந்த நாட்களை தந்திருக்கிறார். நாம் தொடர்ச்சியாக வேத பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏறக்குறைய நாம் ஒரு 17-18 நாட்களாக இதை பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம சில ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக. அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நேற்று நாம் பேசும்போது புதிய தலைமுறை டிவியிலிருந்து அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் சொல்லியிருந்தோம். ஒரு குடும்பத்தை குறித்து அந்த செய்தி முடிந்த பிறகு கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, அதுக்கு அருகாமையில் உள்ள குடும்பத்தார் போய் அவர்களை சந்தித்து முன்பதாகவே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பெரிய காரியம். இதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது என்பது. கிறிஸ்துவின் அன்பு என்பது ஏழைகளுக்கு இறங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பதை அவர்கள் செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷம். அதே போல் நம்ம எல்லோரும் இப்படி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவதாக, ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். 40 நாளை குறித்து நாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக பேசியிருந்தோம். அதில் 40 நாளில் உலகம் அழியாது, முடிவு வராது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. வருகை எப்போ வேணாலும் வரும்னு சொல்கிறீங்க, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, 40 நாளில் உலகம் அழியாது. அதாவது இந்த உலகத்தினுடைய முடிவு என்பது வருகை வந்த பிறகும் அதற்கு அப்புறம் இந்த உலகத்தின் முடிவு நிறைய இருக்குது. அதாவது வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது, அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி இருக்குது, அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு, அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த பூமி இருக்கும். அதான் இந்த பூமி அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது வருகை எப்போ வேணாலும் வரும், வருகை வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய முடிவு, இந்த பூமியினுடைய முடிவானது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது வருகை வந்தாலும், இன்னைக்கு வருகை வந்தாலும், இன்னும் அதான் எப்பவும் சொல்லுவோம், இன்னைக்கு வருகை வந்தாலும் 1007 வருஷம் ஆகும். அதாவது 7 வருஷம் உபத்திரவ காலம், 1000 வருஷம், 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கப்புறமும் இருக்கும். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. அதனால அதுதான் நாங்கள் சொல்லி இருந்தோம். உங்கள் கமெண்ட்ஸுக்கு கூடுமான வரைக்கும் நாங்கள் பதில் கொடுக்க விரும்புகிறோம். எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்கவும் முடியாது பாருங்களேன். அதனால பதில் கொடுக்கலன்னா நீங்கள் எதுவும் கூச்சிக்கொள்ளாதீங்க. நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வசனத்தை ஆராய, உங்களுடைய பாதத்தில் உட்கார நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த வசன பஞ்ச காலத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதா அந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதுவும் ஆவியானவருடைய கிருபையே. ஆவியானவரே, எங்களை அப்படி நடத்துகிறீர். நீர் தந்த அந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க அப்பா. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்ததான நோக்கத்தையும் அந்த அமைப்பையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், இன்விசிபிள் காட் கிரியேட்டட் த விசிபிள் வேர்ல்ட். அதாவது காணக்கூடாத இறைவன் காண்கிற உலகத்தை படைத்தார். எதற்காக காண்கிற உலகத்தை படைத்தார் என்று சொன்னால், நம்மை காணாத உலகத்திற்கு கொண்டு போவதற்காக. அதே நேரத்தில் இந்த பூமியிலே நாம் எதையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்பதில் நிகழ்காலத்தில் நமக்கு நியமித்தவைகளை பார்க்கணும், எதிர்காலத்துக்கு நியமித்ததை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நித்தியத்தில் நமக்கு நியமித்ததை நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத 3 காரியங்களை நேற்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய உலகத்தை தான் படைத்தார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த காணக்கூடியவைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று எழுதுகிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இந்த காணப்படுகிற காரியம், ஆண்டவர் காண்கிற உலகத்தை உண்டாக்கினார். ஆனால் காண்கிற உலகத்தில் காணாதவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்தது. அதைத்தான் நேற்று பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம், இந்த காண்கிறவைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனையுமே அநித்தியமானவைகள். அநித்தியம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு அர்த்தம். நித்தியம்னா எட்டர்னல், எக்ஸ்பைரியே கிடையாது. காண்கிறது அநித்தியமானது. இந்த ஆதாம் கையில எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கும் போதே இது அநித்தியமானது, இதுக்கு ஒரு சர்டன் காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு எக்ஸ்பைரி டேட், பெரிஷபிள், அதாவது இது அழியக்கூடியது. இது எல்லாமே அழியக்கூடியது. இந்த தேவன் யார்? அழியக்கூடாத தேவன், அழிவில்லாத தேவன்.
இந்த அழிவில்லாத தேவன் அழியக்கூடிய இந்த உலகத்தை உண்டாக்குகிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் அழியாத உலகத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக. நித்தியத்தில் இன்னும் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நித்தியமான தேவன் அநித்தியமானவைகளை உருவாக்குகிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. இந்த நாம் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே அநித்தியமானவைகள். இந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். நீங்க பார்க்குற எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு எக்ஸ்பைரி உண்டு, அத்தனைக்கும் ஒரு எக்ஸ்பைரி உண்டு. எல்லாம் ஒரு நித்தியம்னு இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அநித்தியமானவைகள். இந்த தாட் நமக்கு வந்துடணும். இன்னைக்கு இது அநித்தியமான இதன் மேல நம்முடைய ஏன் காரியங்கள் நம்ம ரொம்ப அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், ஏன் இது மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அநித்தியம் இல்ல, நித்தியங்கிற ஃபீல் நமக்கு வருது. நம்ம என்னவோ இந்த பூமியில நித்தியமா வாழ்ற மாதிரி, இந்த பூமியில பேர் விளங்கணும், இந்த பூமியில என்னுடைய சந்ததி விளங்கணும், இந்த பூமியில எல்லாம் உண்மை. ஆனா இது நித்தியம் இல்லை, இது நித்தியம் இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நியாய பிரமாணத்துக்கும் இந்த கிருபையின் பிரமாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கிருபையின் பிரமாணத்தை இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிட்டாங்க எல்லாருன்னா, எதை வேணாலும் செய்யலாம், அதான் கிருபைன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா கிருபை பிரமாணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, நியாய பிரமாணத்தை விட அது கொஞ்சம் கடினமானது. நியாய பிரமாணம் விபச்சாரம் செய்தால் பாவம், கிருபையின் பிரமாணம் பார்த்தாலே பாவம். நியாய பிரமாணம் கொலை செய்தால் பாவம், கிருபையின் பிரமாணம் கோபப்பட்டாலே பாவம். இப்ப இவங்க இந்த கிருபையை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? யூ கேன் டூ கிராண்டட், நீ என்ன வேணாலும் செய், அப்போ உன் ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவாரு. அதாவது இது 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 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆக்சுவலா நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் இதுக்குள்ள போக விரும்புறேன். உண்மையிலேயே கிருபையின் பிரமாணம்னா என்ன? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் சொல்லுது. ஆனால் நற்சாட்சி பெற்றிருந்த அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேல் முதல் கொண்டு 32வது வசனம், அதாவது எபிரேயர் 11:32, பின்னு நான் என்ன சொல்லுவேன், எப்தா, சிம்சோன், பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுன்னு இருக்கு. அவர்களை அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்ற பரிசுத்தவான்கள் அவ்வளவு தூரம் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று விட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அழிவில்லாத அந்த நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள் இருக்கு. அப்படி அவர்கள் காத்திருந்து தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டாங்களாம். அப்படி இருந்தவங்களாலேயே அதை அடைய முடியலன்னு இருக்கு. அப்படி இருந்தவங்களாலேயே அதை அடைய முடியல. 40ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லைன்னு இருக்கு. 9, 10, 11, 16வது வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அங்க வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவர்கள் அடையவில்லை. காரணம் என்ன? பாவிகளா? கிடையாது. அக்கிரம செய்யக்காரர்கள் கிடையாது, நற்சாட்சி பெற்றவர்கள். அப்ப ஏன் அடைய முடியல? அவர்களுக்கு அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு, பரலோகத்திற்குள்ளே நுழைவதற்கு அந்த திரைச்சீலை தடையாக இருக்கிறது. அந்த திரைச்சீலையை கிழிக்க வேண்டியவர் ஒருவர் வரணும். அந்த திரைச்சீலையை கிழித்தவர் வந்து அந்த திரைச்சீலையை கிழித்தால், ஒரு தன் சரி மாம்சமாகிய திரைச்சீலையை கிழித்தால் எல்லாருமே உள்ள போலாம். சோ இவங்க இயேசு வர வரைக்கும் எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும் அந்த டோர் ஓபன்ல ஆகல. அப்ப இயேசு வந்து அந்த டோரை ஓபன் பண்ணாருன்னு இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? டோர் ஓபன் ஆயிருச்சு, யார் வேணாலும் எப்படி இருந்தாலும் போக முடியாது. இல்லைங்க, அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தே அது கிடைக்கலன்னா, இப்ப உங்களுக்கு எனக்கு அது ஓபன் ஆயிருக்குன்னா நாம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும்? அதுதான் கிருபை. அவ்வளவு வாழ்ந்தவர்களுக்கு அது கிடைக்கவில்லை, அந்த அளவுக்கு வாழ்ந்தால் நமக்கு அது கிடைக்கும். இப்போ ஒரு நம்ம காலத்துக்குரிய ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன படிச்சாலும் டாக்டர் சீட்டு கிடைக்காது. ஒரு காலத்துல என்ன படிச்சாலும் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணாங்க? நமக்கு அந்த டாக்டர் சீட் கிடைக்கிறதுக்காக சில வழிமுறைகளை செய்து வைத்தார்கள். எல்லாரும் டாக்டர் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு வழிமுறையை செஞ்சு வச்சாங்க. அதனால டாக்டர் சீட் எனக்கு கிடைக்கும்ன்றதுனால ஃபெயில் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. நீ ஃபெயில் ஆனாலும் உனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். ஏன்? உனக்கு கிருபை. நீ ஃபெயில் ஆனாலும் கிடைக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த அளவுக்கு நீ மார்க் எடுத்தாலும் ஒரு காலத்துல உனக்கு கிடைக்காது. இப்ப அந்த அளவுக்கு மார்க் எடுத்தா கிடைக்கும். ஏன்னா கிருபை. அதுதாங்க கிருபையின் காலம். இப்ப என்ன நடக்குது? இந்த காண்கிறவைகளை உங்களுக்கு முன்னிறுத்தி, இந்த கிருபையை பத்தி பேசுறவங்கள முக்கியமானவங்களை பாருங்க, இந்த காண்கிறவைகளை குறித்து தான் பேசுவாங்க. உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். 1 கொரிந்தியர் 15:19 பவுல் தெளிவா சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதலித்து பேசுறவங்களை பத்தி அவர் சொல்றாரு, அவர்கள் இம்மைக்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள். இந்த இம்மைக்காக பிரசங்கம் பண்ணுகிறவன் உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறவன் சொல்றான். ஏன்? இந்த இம்மை நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே அநித்தியமானவைகள்.
இது ஒரு நாள் எக்ஸ்பைரி, ஒரு நாள் முடிஞ்சிடும், இது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக இருக்கு. ஆண்டவர் உண்டாக்குன எல்லாமே, இப்ப ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கி வைக்கிறாரு, அவனுக்கு மரணம் இருந்துச்சா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், ஆதாம் படைக்கப்படும் போது மரணம் கிடையாது. ஆனால் மரணம் கிடையாது, அவனுக்கு ஒரு முடிவு இருந்தது. என்ன முடிவு? எதற்காக ஆதாம் கொண்டு வரப்பட்டான் இந்த பூமிக்கு? இந்த பூமியில நித்தியமா வாழ்றதுக்காக கொண்டு வரப்பட்டானா? இல்ல. ஆதாம் இது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால். இந்த பூமி இதிலிருந்து அவன் நிரூபிக்கப்பட்டு அவன் தேவனிடத்துல பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா பரலோகத்துல தான் அவனுக்கு வேலை, பரலோகத்துல தான் மனுஷனுக்கான காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அதை தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு ஏறி போனார். அப்ப ஆதாம் இந்த பூமியில பழம் சாப்பிடாம பரிசுத்தம் உள்ளவனா இருந்திருந்தாலும் இந்த பூமியில் அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை நிரூபித்த பிறகு கர்த்தர் அவனை கொண்டு போய் மேலே போயிருப்பார். இந்த பூமி ஒரு டெம்பரவரி பீரியட், அனித்தியமானது. இது நமக்கு தெரியணும். இன்னைக்கு பார்க்குற எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. இந்த உலகத்துல எக்ஸ்பைரி இல்லாதது என்ன? எந்த ஒரு பொருளையாவது சொல்ல முடியுமா இதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது? எல்லாரும் சொல்றாங்க உலகத்துல வந்து தேனுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது, அது கெட்டே போகாது. அதுவும் ஒரு காலம் வரைக்கும் தான், சில வருஷங்கள் சில காலங்கள் கழித்து அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். இப்ப சொல்றாங்க தேனீக்களுடைய காலம் முடிவுக்கு வருகிறது. தேனீக்களுடைய காலம் முடிவுக்கு வந்தா உலகமும் முடிவுக்கு வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன் நமக்கு இது மேல ஒரு வாஞ்சைய பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிறான்னா, அது பார்வைக்கு இன்பம், அதை பார்க்கறது மேல ஒரு நமக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த பார்க்கறதுல சந்தோஷப்படுறது வேற, அதையே தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறது வேற. அதான் பைபிள் சொல்றது, காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். நான் இப்போ ஒரு மிக முக்கியமான அனித்தியமான காரியத்தை நாம் பார்க்க போறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையே பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிறது இந்த பூமியில உள்ளவைகள்ல. அதுல ஒன்று மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய சரீரம். வேதம் சொல்லுற சரீரத்தை குறித்து 1 கொரிந்தியர் 15:44-46 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இந்த இடைப்பட்ட வசனத்துல ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் அப்படிங்கிறத பேசுறாரு. இப்போ நம்ம கேள்வி பதில கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நாம இங்கிருந்து அங்க போகும்போதும் அங்க வந்துட்டு இதே மாதிரி வேற ஒரு சரீரத்தோட தான் நம்ம இருக்க போறோம், அங்க வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட் எல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. வசனம் இங்க தெளிவா சொல்லுது. இந்த வசனம் ஸ்பிரிட் வேர்ல்ட். நாம ஆவி என்பது என்ன? இந்த மாம்சம் இல்லாது. ஆவியோடைய சரீரம் என்பது வேறு, அது வேற ஸ்டேட். இது மாம்சங்கிறது நம்ம சாலிட் ஸ்டேட் நம்ம சொல்லலாம், அது ஸ்பிரிட் ஸ்டேட். நம்ம அதில் தான் வாழ போறோம். அப்ப இந்த சரீரத்தை குறித்து என்ன சொல்லுது? இது காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். இந்த மாம்ச சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இந்த சரீரம் ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் சரீரம் அழியும். இப்ப எனக்கு இந்த சரீரம் அழியுங்கிறத தான் புரிஞ்சிக்கவே என்னால் முடிய மாட்டேங்குது பாருங்க யாராலையும். நமக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட பீரியட் தான் அந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 969 வருஷம் மேக்சிமம். நோவா காலத்துக்கு அப்புறம் 120 வருஷம் மேக்சிமம். அதற்கு பிறகு 70 அல்லது 80, அவ்வளவுதான். இப்படிதான் வசனம் சொல்லிருக்கு. நம்ம மிஞ்சி போனோம் ஒரு சிலர்லாம் ஒரு 80 தாண்டி இருக்கிறாங்க, ஒரு சிலர் 100 வரைக்கும் கூட இருக்கிறாங்க சில ஏரியால. ஆனா இவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல, 120க்கு மேல யாருமே கிடையாது. அதோட அவங்க கதை முடியுது. அப்ப இந்த சரீரம் தெளிவா பவுல் எழுதுறாரு, காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த காண்கிற சரீரம் அழிவுள்ளதென்றும் காணாத சரீரம் அழியாமை என்றும் வசனம் சொல்லுது. அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். இதை நம்ம வந்து ஒரு அடக்காராதன வசனமா மாத்திட்டோம். இது ஒரு அடக்காராதனைக்கான வசனமாவே ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி நம்ம மற்ற நேரத்தில் தியானிக்கிறதே கிடையாது. இன்னும் அதை சொன்னாலும் எங்க சாவு வசனத்தெல்லாம் சொல்றீங்கன்றான். ஆக்சுவலா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை அழிவுள்ளதாகத்தான் படைத்தார். மண்ணான இது மண்ணுக்குத்தான் திரும்பும். இந்த மண்ணான சரீரம் மீண்டுமாக ஒரு அழிவில்லாத சரீரத்தை சுதந்திரிக்க போகிறது. இப்ப என்ன, ஆதாம் ஒருவேளை மரணம் அடையாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நாம எப்படி வருகையில மர்ரூமாகிறோமோ அதே மாதிரி ஏனோக்கு மாதிரி எலியா மாதிரி அவர் மர்ரூமாகி போயிருக்க பாரு. ஆனா அந்த சரீரம் அழிவுள்ளது, அதோட அந்த சரீரம் போயிடும், ஜென்ம சரீரம் போயிடும். இப்ப இந்த உண்மை நமக்கு தெரியாம இந்த ஜென்ம சரீரத்துக்காக நாம படுகிற பிரயாசங்கள், இந்த சரீரத்துக்காக நாம பண்ணக்கூடிய செலவினங்கள், இதுதான் லைஃப். நிறைய பேர் சொல்றாங்க இந்த சரீரத்துக்காக செலவு பண்றதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது லக்ஸுரி என்பது வேறு, அத்தியாவசியம் என்பது வேறு. இந்த சரீரத்துக்காக அத்தியாவசிய தேவைக்காக நீங்க செலவு பண்றது ஒரு தப்பும் கிடையாது.
ஆனா இந்த இந்த சரீரத்துக்காக லக்ஸுரி, ஒரு சிலர்லாம் இந்த சரீரத்தை அழகுபடுத்துவதற்காக, அப்படியே மேன்மைப்படுத்துவதற்காக அவங்க பண்ணுகிற செலவு பொறுத்துக்கவே முடியாது. பார்த்துக்க, ஒரு சினிமா நடிகை இறந்து போனார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை போட்டுக்கொண்டே வந்தாங்க பேப்பர்ல. அதுல ஒரு இடத்துல எழுதுறாங்க, கடைசி காலத்துல தன் முதுமை தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாங்களாம், அதை மறைப்பதற்காக பலவிதமான ஆபரேஷன் செய்தாங்களாம். முகத்துல, கழுத்துல இந்த தோலெல்லாம் தொங்கக்கூடாதுன்னு. கடைசியாக இந்த சரீரத்திற்கு அவர்கள் செய்தது பயனில்லாமல் போய் மரித்து போனார். ஆனால் பல கோடி ரூபாய் கடனாகி போனார், அடைக்க முடியாத அளவுக்கு. பெரிய பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, தன்னுடைய தோலை வெள்ளையா மாத்தணும். வசனம் சொல்லுது, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோ. இவருக்கு அதை மாத்தணும்னு ஆசை, அதை மாத்தினாரு. கடைசியாய் மனுஷன் மரித்து போனார். மரித்து போனதற்கு என்ன காரணம்? பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு காரணம், அந்த தோல் மாத்தினதுக்கு அவர் எடுத்த மருந்து மாத்திரைகள் அவருக்கு விரோதமாய் மாறியது, சரீரத்துக்கு விரோதமாய் மாறியது. அது அவரை கொன்று போட்டதாக சொல்லுகிறார். தமிழ்நாட்டில், மன்னிக்கணும், இந்தியாவில, தென்னிந்தியாவில ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் தன்னுடைய இளமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சில மூலிகைகளை எடுத்தார். மனிதன் மரித்து போனார். இந்த சரீரம் நீங்கள் என்ன செய்தாலும் நிற்காது. இந்த முதுமை அடையும், இது ஒரு நாள் முடிவும், இது நமக்கு தெரியணும். அந்த முடிய போற சரீரத்தை நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் இதற்காக எல்லாவற்றையும், அதுதான் கஷ்டம். இன்னைக்கு இந்த சரீரத்துக்காக அழிய போற இந்த சரீரம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் ஒரு வாடகை வீட்டுக்குள்ள குடியிருக்கிறோம். நம்முடைய சொந்த வீடு அங்க இருக்கு. இப்ப நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? இப்போ வாடகை வீட்டில் திடீரென்று கணவர் சொல்றாரு, இந்த வீட்டில் இப்போ தரையெல்லாம் நம்ம இடிச்சு நல்லா சிமெண்ட் போட்டு இந்த சிங்கெல்லாம் மாத்தி நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா அழகு பண்ணுவோமா அப்படின்னு உடனே வீட்டில் இருக்க அம்மா சொல்லுவாங்க, வாடகை வீட்டுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க? நம்ம சொந்த வீடா இருக்கு, அங்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டாம். ஏமா இந்த கதவெல்லாம் மாத்திட்டு நல்ல தேக்குல கதவு போட்டு நல்ல ஒரு பெயிண்ட் அடிப்போமா? உடனே சொல்லுவாங்க, எதுக்குங்க வாடகை வீட்டுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க? நம்ம சொந்த வீட்டுல போய் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே இதுதான் நாம, இது நமக்கு புரியணும். அப்ப இதுக்கு செலவு பண்ணக்கூடாதா? என்ன செலவு பண்ணணும்? இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறோம், பல்பு போயிருச்சு. இப்ப கணவர் சொல்றாரு, ஏமா நம்ம தான் சொந்த வீட்டுக்கு போறோமே, அங்க போய் பல்பு போட்டுக்கலாமான்னா இல்ல, அதை மாத்தணும், அதை இமிடியேட்டா செய்யணும். வாடகை வீட்டுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுதான் செய்யணும், சொந்த வீட்டுக்கு எவ்வளவு செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதைத்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆதி எபிரேயர் புஸ்தகம் 11:9-10-11 அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். எதற்கு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் நகங்களுக்கு காத்திருந்தார். 16வது வசனம் சொல்லுது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார். இந்த சரீரத்துக்கு இதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது, நோய் நொடி இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆனா இதுக்கு அலங்காரம் பண்றேன்னு சொல்லி அதுக்கென்று நீங்க பண்ணக்கூடிய செலவு, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த சரீரம் தன்னுடைய முதுமையை காட்டும். என்ன பண்ணாலும் இந்த சரீரம். அதனால நான் என்ன சொல்றேன், அப்படியே போகும்போது தலைகள் எல்லாம் வாராம அப்படியே போகும்போது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பார்ப்பதற்கு கேவலமா போங்க. இல்லைங்க, எளிமை வேறு, ஏழ்மை வேறு. இன்னைக்கு நமக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிய மாட்டேங்குது. உடனே நம்ம என்ன செய்யறோம், அப்ப செருப்பு கிருப்பெல்லாம் போடாம, எதுவும் போடாம, தலைக்கு எண்ணெய் வைக்காம அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே வர இல்ல, நீட்டா இருங்க, ஆனா எளிமையா இருங்க. த லக்ஸுரி லைஃப், நமக்குரிய உண்மையான லைஃப் இங்க இல்லைங்க. இது என்னைக்கு இருந்தாலும் இது எக்ஸ்பைரி. இந்த தாட் நமக்கு வரணும். அழிவுள்ளதான இது அழியாமை. அப்ப என் சரீரம் என்ன செய்ய போகுது? இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு கர்த்தர் எனக்கு அழியாத ஒரு சரீரத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாஞ்சை அதிகத்தான் இருக்கணும். அந்த சரீரத்துல போய் என் ஆத்மா சேரப்போகுது. அப்போ இந்த அழிவுள்ளதான இது அழியாமைனா என்ன அர்த்தம்? இந்த அழிகிற சரீரம் போய் எனக்கு அழியாத சரீரம். யோசித்து பாருங்களேன், ஒரே நாள்ல செஞ்ச இந்த அழிவுள்ள சரீரமே இவ்வளவு மேன்மையா இருக்கும்னா, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அழியாத சரீரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது 2000 வருஷமா இருக்கு. அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சிலர்லாம் உங்களுக்கு போதிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, பரலோகத்துல உங்களுக்கு வீடு உண்டு, தங்கத்துல வீடு உண்டு, வெள்ளியில வீடு உண்டு, அவனவன் கிரிக்கத்தக்கதான பலனுங்கிறத எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, வெள்ளியில வீடு, தங்கத்துல வீடு, அப்புறம் அங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு தரிசனத்துல பார்த்துட்டு, ஓலையில வீடு இருக்குதாமா. என்னன்னு கேட்டா அவர் குறைவா காணிக்க கொடுத்தவராமா. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. பரலோகத்துல வீடே இல்லை. பரலோகத்துல எதுக்கு வீடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல எதுக்கு வீடு?
நம்ம என்ன பரலோகத்தில் 8 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு 16 மணி நேரம் ஃபேமிலியோட தங்க போறோமா பரலோகத்தில்? வீடுங்கிறது எதுக்கு? அவர் சொன்ன வீடு அது வாசஸ்தலம். இல்ல உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறேன். என்ன வாசஸ்தலம்? என் ஆத்மா இன்னைக்கு அழிவுள்ளதான இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவானது அழிவில்லாத ஒரு இடத்தில் வாழப்போகிறது. அதுதான் என்னுடைய வீடு, அதுதான் என் வாசஸ்தலம். அதுதான் கர்த்தர் உண்டாக்குறாரு. நேத்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு டாக்டர் இவ்விதமா சொல்றாரு, ஸ்வீடன்ல லாக்டவுன் பண்ணல. இன்னும் ஏன் லாக்டவுன்ல பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க நம்முடைய சரீரத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதான். என்ன கெப்பாசிட்டியா? என்ன கிருமிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அது தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளுமா. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறுமா ஒரு புது கிருமி. ஏன்னா மனுஷன் அப்படியே வேல்யூ வீரியம் மிகுந்த கிருமி அனுப்புறான். அந்த கிருமியை ஃபர்ஸ்ட் அது பார்க்குது பாருங்களேன் சரீரம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தடுமாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் அந்த கிருமியை எதிர்த்து வாழக்கூடிய நிலைமைக்கு இந்த சரீரம் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளுமா. என்ன அமேசிங் படைப்பு பாருங்க, என்ன அமேசிங் படைப்பு. நான் தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஏதேனுக்குள்ள வெறும் பழத்தையும் பூண்டையும் சாப்பிட சொன்னாரு. வெறும் பழத்தையும் பூண்டையும். அதற்கு பிறகு பாவம் செஞ்ச பிறகு நிலத்தின் பயிர் வகையை சாப்பிடுனாரு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுது சாப்பாடு. அதற்கு பிறகு நோவா காலத்துக்கு பிறகு சொல்றாரு, நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிட சொல்றாரு. நீங்கள் மாம்சத்தை புசிக்கலாம். இன்னும் அதே சரீரம் தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் ஏதேனுக்குள்ள இருந்த அதே சரீரம் தான். இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு சகலவற்றையும் அடித்து புசியுங்கள், அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுது யோசித்து பாருங்க. ஒரே சரீரம் தான். எப்போ? ஆதாமுக்கு படைக்கப்பட்ட சரீரம். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட ஃபியூயல் மட்டும் எப்படி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நிலத்தின் பயிர் வகைகள், அதற்கு பிறகு நான் வெஜிடேரியன், அதற்கு பிறகு எதை வேணாலும் போடுது. இப்படி ஒரு ப்ராடக்டை உங்களால செய்ய முடியுமா? ஒரு டீசல் கார்ல டீசல் தாங்க போடணும். பெட்ரோல் போட்டா என்ன ஆகும்? ஒரு பெட்ரோல் கார்ல பெட்ரோல் தான் போடணும். டீசல் போட்டா என்ன ஆகும்? ஆனா 7000 6000 வருஷமா இந்த ஒரே ப்ராடக்ட். ஆனா என்ன ஃபியூயல் போதாலும் ஓடுது. ஆரம்பத்துல காபி டீயே கிடையாது. காபி டீ குடிக்கும் போது இது ஏத்துக்குச்சு. அதுக்கப்புறம் கொக்கோ கோலாலாம் வந்துச்சு, அதையும் ஏத்துக்குச்சு. இப்போ கப சுர நீர் குடிக்க சொல்லுது, அதையும் ஏத்துக்குது. எதை வேணா உள்ள போடுங்க, ஏத்துக்கும். அப்ப இது என்ன ப்ராடக்ட்? ஒரு நாளில் படைக்கப்பட்ட இந்த சரீரம், அழிவுள்ள சரீரமே இவ்வளவு மேன்மையாக இருக்குமானால், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அழிவில்லாத ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும்? அதைத்தான் நாம் பார்க்கணும், அதைத்தான் நான் தேடணும். இந்த அழிந்து போகிற சரீரத்தை விட அழியாத ஒரு சரீரம், அழிவுள்ளதான இது அழியாமை. ஆண்டவர் எனக்கு காண்பவைகளை அனித்தியமாய் வைத்திருக்கிறார். சோ அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. இரண்டாவது, எது அழிவுள்ளது? எதை நாம இன்னைக்கு அழிவுள்ளதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? எது? வாசிங்க, ஒரு வசனம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 1:9 சொல்லுது, இந்த ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். ஆத்ம ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்புனா என்ன? இந்த ஆத்மா ஆண்டவர் கொடுத்தது. ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு. இப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் என்பது யார்? இந்த கேள்விக்கு தாங்க பதில் தெரியணும். நான் அப்படின்னா யாரு? இப்போ எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஜெகன். அது எனக்கான பேரா, என் சரீரத்துக்கான பேரா? முதல்ல எனக்கு அது தெரியணும். இப்ப பாருங்க, ஏவாளை படைக்கிறாங்க. நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல, கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க. ஏவாளை ஆண்டவர் படைச்சாச்சு. படைச்சு கொண்டு வைக்கிறாரு, ஆதாம்கிட்ட கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த உடனே அவர் பார்க்கிறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு மனுஷி என்று பெயரிட்டார். நல்லா யோசிங்க, மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் பேர் அந்த அம்மாவுக்கு. என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். இப்போ பழம் சாப்பிட்ற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பேரு மனுஷி தான். பழம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு இன்னொரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய், பூமியில் உள்ளவருக்கெல்லாம் அவள் தாய். அந்த பூமியில் உள்ளவருக்கெல்லாம் தாயா இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு பேர் ஏவாள். இப்ப ஏவாளுங்கிறது சரீரத்துக்கான பேர், மனுஷங்கிறது அவருடைய படைப்பை பார்த்து வைக்கப்பட்டது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப ஏவாள் என்பது ஒரு சரீரத்துக்கான பெயர், ஜெகன் என்பது ஒரு சரீரத்துக்கான பெயர். இந்த பேர் போயிடும். நான் செத்த உடனே இந்த பேர் போயிடும். எப்படி போயிடும்? இப்போ நான் இறந்துட்டேன், ஒரு வேலை சொல்றது, பாடி வருது. வரும்போது பிரதர் எம்டி ஜெகன் வராரான்னு கேட்கவே மாட்டீங்க. பாடி வருதா, அப்பயே பேர் போயிருச்சு. அந்த நிமிஷம் பேர் போயிருச்சு. அந்த நிமிஷம் மரியாதை போயிருச்சு.
அது வரைக்கும் பிரதர் வராரான்னு கேட்டவங்க வந்துச்சா, பாடி வந்துருச்சா, நம்ம இருக்கும் போது தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேற, எனக்கு என்ன நீ கனப்படுத்துறீங்க, எனக்கு நான் அங்கே வந்து நின்னா எனக்கு ஒரு மரியாதை இல்லை, எனக்கு ஒரு நான் எப்பேற்பட்ட ஆளு, என் பதவி என்ன, என் போஸ்டிங் என்ன, அங்கே போனால் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா? செத்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டான். நமக்கு பாடி தான். நம்ம செத்துட்ட பிறகு என்ன சொல்ல போறாங்க? ஐயா அவர்கள் மரித்து விட்டார்கள், மரித்த ஐயாவின் சரீரம் வருதுன்னு தான் சொல்ல போறாங்களே, ஐயா வராருன்னு சொல்ல போறாங்க. அப்ப இந்த சரீரத்துக்கான பேர் தான் நமக்கு மேல இருக்கிறது, பதவி எல்லாமே இந்த சரீரத்துக்கானது. அப்போ எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு பேர் இல்லை. ஆண்டவர் வந்து இப்போ என்ன செய்யறாரு? அவனை ஜீவ ஆத்மாவாக்குறாரு. இப்ப மரித்த உடனே இந்த ஆத்மாவானது எங்க போகுது? இந்த சரீரத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா புறப்பட்டு எங்க போகுது? அழிவில்லாத சரீரத்துக்கு போக போகுது. இந்த ஆத்மா அழிவுள்ளதா அழிவில்லாததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு எழுதுறாரு, இந்த ஆத்மா ரட்சிப்புக்கு என்று. அப்ப இந்த ஆத்மா ரட்சிப்புனா என்ன? இந்த ஆத்மா ஒரு அழிவுள்ள சரீரத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது விலையேற பெற்றது, இது அழிவில்லாதது. அழிவில்லாத இந்த ஆத்மாவை அழிவுள்ள சரீரத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் வரும், இந்த சரீரம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்ப இந்த ஆத்மா புறப்பட்டு போய் என்ன செய்யும்? அழிவில்லாத சரீரத்தை அச்சீவ் பண்ணணும், அட்டைன் பண்ணணும், அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இப்ப ஆதாமை எப்படி படைச்சாரு? ஃபர்ஸ்ட் 3வது நாள்ல, முதல் நாள்ல வெளிச்சம், 2வது நாள்ல வேறுபாடு, தண்ணிக்குள்ள வேறுபாடு உண்டாக்கி, 3வது நாள்ல மரம் செடி கொடி, 4வது நாள் சூரியன் சந்திரன், 5வது நாள் மீன்கள் பறவைகள், 6வது நாள்ல ஆதாமுக்கான மண்ணு எல்லாம் செஞ்சு உருவம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இன்னும் அவனுக்குள் ஜீவன் வரல, ஜீவன் வரல. இப்ப எல்லாம் உண்டாக்கியாச்சு. இப்போ ஆத்மா கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா வாழ்றதுக்கு தான் இவ்வளவு ரெடி பண்ணியிருக்கிறார். இந்த ஆத்மா வாழ்றதுக்கு ஒரு சரீரம், இந்த சரீரம் வாழ்றதுக்கு சன்லைட்டு, இந்த சன்லைட் அவன் சரீரம் சாப்பிட்றதுக்கு மரம் செடி கொடி, அதுக்கு தேவையான சன்லைட்டு தண்ணி எல்லாம் எதுக்காக? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு, இந்த ஆத்மா பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரீரம், இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டு இந்த ஆத்மாவானது அழிவில்லாது போக போகுது. அதே நேரத்தில் ஆத்மா ரட்சிப்புனா என்ன? ஒருவேளை இந்த ஆத்மா இந்த சரீரத்தின் பேச்சை கேட்டு, நம்முடைய சரீரத்தின் மண்ணோடைய பேச்சை கேட்டு இந்த ஆத்மா இந்த மண்ணோடு கூட ஒட்டி கொள்ளுமானால், அதான் சங்கீதக்காரர் எழுதுறாரு, என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொள்ளுகிறது. இதன் உலகத்தில் உள்ள இச்சைகளில, இந்த உலகத்தில் உள்ள கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் என் ஆத்மா ஒட்டி கொள்ளுமானால், அழிவில்லாத இந்த ஆத்மா அழியிற சரீரத்தோடு கூட சேர்ந்து அழிய போகிறது. எங்க அழிய போகுது? இது பாதாளத்துக்கு போயிடும், பாதாளத்துக்கு போயிடும். அங்க போய் இது என்ன ஆக போகுது? ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிக்க போகிறது. அப்போ நித்தியமாய் வாழ வேண்டிய, சந்தோஷமாய் வாழ வேண்டிய இந்த ஆத்மா பாதாளத்துக்கு நேராக போகும். அழிவுள்ளதான இது அழியாமை தரித்துக் கொள்ளும். அப்போ வாழுகிற இந்த காலத்துல இந்த ஆத்மாவானது சரீரத்தின் பேச்சை கேட்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய ஆத்மா எந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கு? சரீரத்தின் பேச்சு. என்ன நினைக்கிறதோ அதை செய்து, என்ன இந்த எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதெல்லாம் அதான் சாலமோன் சொல்றாரு, என் கண்கள் தோன்றினபடி எல்லாம் நான் செய்தேன். வாலிபனை பார்த்து சொல்ற, நீ என்ன வேணா செய்ப்பா, ஆனா நியாயத்தீர்ப்புல கொண்டு நிறுத்தும். இன்னைக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு யார் சொல்றா? பிரசங்கியார் சொல்றாங்க. என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னா அது பிசாசு. இதுதான் செய்யணும்னு சொல்லி வச்சதுதான் பைபிள். இப்படித்தான் செய்யணும். வரைமுறையை கர்த்தர் போட்டு கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குதுங்க, இயற்கைக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அதே மாதிரி என் ஆத்மாவுக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. பிரமாணமே கிடையாதுங்கிறாங்க. இப்ப எப்படி பிரமாணம் இல்ல? நியாய பிரமாணம் வேறு, கிருபையின் பிரமாணம் உண்டு. கிருபையின் பிரமாணம்னா என்ன? அதனால கிருபைனா எல்லாம் செய்யலாமா? அதுக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. இப்ப நாம இந்த அழிவுள்ளதான இந்த ஆத்மா அழியாமையை தரித்துக் கொள்ளணும், அழியாமைக்கு போகணும். அப்போ இந்த ஆத்மாவானது மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருந்தா இந்த மண்ணு எங்க போதோ அங்க இந்த ஆத்மா போயிடும். அப்ப இந்த ஆத்மா என்ன செய்யணும்? சங்கீதக்காரர் சொல்றாரு, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்குது. என்னுடைய ஆத்மாவானது எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கணும், எப்பொழுதும் என் ஆத்மா உண்மையே சிந்திக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய சிந்தனை, பேச்சு, பார்வை, செய்க, நடக்க எல்லாம் தேவனை பத்தியே அதோடு கூட இருந்துகிட்டே இருக்கணும். இந்த சரீரம் பேச்ச கேட்டீங்க, ஒரு நாள் உங்கள் ஆத்மா பாதாளத்துக்கு போய் அதற்கு பிறகு நியாயத்தீர்ப்புல நரகத்துக்கு போயிடும். ஆனால் இந்த ஆத்மாவானது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினுடைய பேச்சை கேட்கும். அதனாலதான் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து என்ன செய்யறாரா? நம்மளை திருத்துறாரு.
நம்மளை உருவாக்குறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை உருவாக்குறார் உள்ள உட்காந்து. மறுரூபம்னா என்னங்க? இந்த சரீரம் மறுரூபமாகி நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படிங்கிற என்ன நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு நாள் மேஜிக் போல அப்படி வந்தோன்னு டக்குன்னு மாறி இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. அப்படியே அந்த காலத்தில் அப்படியே ஒரு உருவம் மாறும், பட்டீர்னு உருவம் மாறி அப்படி இல்லைங்க. மறுரூபம்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அது மாறிக்கொண்டே வரும், மாறிக்கொண்டே வரும். உள்ளுக்குள்ள அப்படியே மாறும், சிந்தனை மாறும், செய்கை மாறும், நடக்க மாறும், பார்வை மாறும், ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வரும். இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தான் தெரியும். வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவர் பரிசுத்தவான், அவர் நீதிமான், அவரை போல யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும் நம்ம யாருன்னு, நம்ம சிந்தனை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள என்ன ஓடுதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அன்னைக்கு எதிரில் நம்ம கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இல்லாட்டி நாங்க இருக்கவே மாட்டோம் பாஸ்டர், நாங்க உயிரையே உங்களுக்காக கொடுப்பாம்பா. அவங்க தான் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, உயிர் எடுக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க இருந்தா நான் இருப்பேன், நீங்க செத்தா நான் செத்துறேன்னு எந்த விசுவாசியாவது சொல்லுச்சுன்னா உயிர் வாங்க போகுதுன்னு அர்த்தம். நாம விசுவாசியை கூப்பிட்டது எதுக்காகனா, இயேசு இருந்தா இருக்கணும், இயேசு செத்தா சாகணும். அதுக்கு தான், இயேசுக்காக சாகிறதுக்கு தான் விசுவாசி. நமக்காக ஒருத்தர் சாகுறாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். உண்மையா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் குற்றம் சொல்லல. அப்போ நம்மளுடைய ஆத்மாவானது அழிவுள்ளதான இது அழியாமை தரிக்கணும். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவை குறித்து அப்படியே மண்ணோடு கூட ஒட்டி கொள்கிற ஒரு அனுபவம், இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். இந்த பேச்சை, இந்த சரீரத்தின் பேச்சை இந்த ஆத்மா கேட்கக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இதை செய்யாத, இதை பண்ணாத, நீ யாருன்னு உனக்கு தெரியுது, நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற உள்ளுக்குள்ள நீ இந்த மாதிரி மாறணும், ஒவ்வொரு விஷயமும் சொல்வார். அப்படியே ஆவியானவர் கூட நீங்க நடக்க அதுதான் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதுதான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த அந்த நடக்கிற அனுபவம், சஞ்சரிக்கிற அனுபவம். வேற யாரும் உங்களை பத்தி சாட்சியை கொடுக்க வேண்டாம். நீ நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியிட்ட போய் தலையை கொடுத்துட்டு அவர் ஏதாவது நம்மளை பத்தி 4 வார்த்தை நல்லா சொல்லணும். இவர் இந்த சமுதாயத்தில் இவளை பேர் ஒரு பரிசுத்தவான் இல்லைன்னா சோத்திரம். அவர் என்ன சொல்லணும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, நமக்குள்ள தேவன் இருந்தால் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். அவர் சாட்சி கொடுப்பார். அவர்கிட்ட சாட்சி வாங்கிட்டோம்னா வேற யாருக்கிட்ட இருந்து சாட்சி வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு நாள் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் ஒருவனும் அவனை போல் இல்லையேன்னு சொல்லணும். ஒரு நாள் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஒரு நாள் சொல்லணும் ஆண்டவர் நம்மளை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, அவன் கனி தரும் செடி. இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பத்தி சாட்சி கொடுக்கணுங்க. அந்த சாட்சி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த ஆத்மா சொல்றத உங்க சரீரம் செய்யணும், சரீரம் சொல்றத ஆத்மா செய்யக்கூடாது. சரீரம் சொல்றத ஆத்மா செஞ்சிச்சுன்னா பாவத்துக்கு போயிடும். அப்படி கண்ணு ஒண்ணு பார்க்கும், இது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும். அடுத்தவர் பொருளை ஈச்சியாது இருப்பாயாக. இன்னைக்கு உபதேசத்தினுடைய விளைவு என்ன? உன் கண்ணு பார்க்கறத கர்த்தர் கொடுப்பாருன்றதான் உபதேசம். நான் சொல்றேன், காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், உன்னுடைய ஆத்மா ஒண்ணு இருக்கும், அதுதான் ஆத்மா. ஆவியானவர் சொல்றதை கேட்கணும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றதை கேட்கும். இந்த ஆத்மா சரீரம் சொல்றதையும் கேட்கும். என் ஆத்மா இச்சிக்கிறது அதையும் கேட்கும், அதை கேட்க கூடாது. ஆவியானவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சரீரமும் ஆவியும் எப்பவுமே ஆப்போசிட் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு பார்க்கிறான். பார்த்த அழகு, பார்த்த உடனே அழகு. ஓ, இதை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கும் போது என் ஆவி அவனோடு கூட போராடுவதில்லை. ஏன்? கர்த்தர் உள்ளுக்குள்ள பார்க்கிறாரு, இவன் வெளியே பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் தன் கண்களால பார்த்து இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சிலர், நான் சொல்றது வெறும் திருமண காரியங்கள்ல மட்டும் இல்லை, அப்படியே ஏதாவது ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கறது, இந்த மாதிரி தான் நான் சர்ச் கட்டணும். உடனே மைண்ட் ஆவியானவர்கிட்ட போய் கேட்டோமா, உங்க சர்ச் கட்டுறோம், ஒரு சர்ச்சு மட்டும் இல்லை, நான் உடனே எல்லாருமே சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்க வச்சுக்கிறாங்க. ஐயோ, நான் சர்ச்சுன்னு சொல்றதே விசுவாசியத்தான். சர்ச்சுனா யாரு? கட்டடமா? விசுவாசி. நாங்க விசுவாசி.
நாங்க ஊழியக்காரர்களை பத்தி பேசுறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவாலயம் கட்டுவதற்கு அந்த பிளான தேவன் போட்டு கொடுத்தாரு. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு பிளான மோசேக்கு கர்த்தர் கொடுத்தாரு. உட்கார்ந்து வாங்குறாரு மோசே. தாவீது அந்த பிளான வாங்குறாரு, வாங்கி சாலமோன்ட்ட கொடுக்கிறார். இது எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷன் கொடுத்தா அந்த பிளான ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னொருத்தர் கட்டின பிளான பார்த்து சூப்பரா இருக்கு, இதே மாதிரி ஒரு சர்ச் நான் கட்டணும், அது கர்த்தர் விஷன்னா பொய். கர்த்தர் உங்களை கட்ட சொன்னா அதுக்கான விஷனையும் கொடுப்பாரு, எப்படி கட்டணுங்கிறதையும் சொல்லுவார், அதை கட்டக்கூடிய காரியத்தையும் செஞ்சு கொடுப்பாரு, அதை கட்டுற ஆட்களையும் எழுப்பி கொடுப்பாரு. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தேவையான ஆட்களையும் ரெடி பண்ணார். அடுத்து கட்டுவதற்கு தேவையான பொருளையும் கொடுப்பார். ஆசாரிப்பு கூடாரம் தேவையான பொருள் எல்லாம் மோசேக்கு வந்து கடைசியா போதுங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த கர்த்தருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் எனக்கு ஒன்னு சொன்னா அதுக்கான பிளானையும் அதுக்கான ஆட்களையும் அதுக்கான பொருளையும் அவரே தருவார். முடியும் போது அதோடு கூட ஒரு வேதனை இருக்காது, ஒரு பைசா கடன் இருக்காது, யாரும் அதுக்கு விரோதமா எழும்ப முடியாது. காரணம் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆசாரிப்பு கூடாரத்தை கண்டா பயம், ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட வரத்துக்கு பயம் ஜனங்களுக்கு ஆரம்பத்தில். ஏன், என்ன காரணம்? அது கர்த்தர் கொடுத்தது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என் ஆத்மா இச்சிக்கிறதெல்லாம், என் கண்கள் பார்க்கறத என் ஆத்மா இச்சிக்கும். சில நேரத்தில் என் கண்ணு பார்த்து என் மனசுக்கு சமாதானமா தோணுதுன்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது இல்லை. சிலர் கண்ணில் பார்ப்பாங்க, ஓ இது வாங்கணும், இது உடனே செய்யணும், அந்த நேரத்துக்கு அது சமாதானமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, 3 மணி நேரம் சினிமா பார்த்தா கூட சமாதானமா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம், ஏன்னா அது உலகத்தில் உண்டாகிற சமாதானம் கொஞ்ச நேரம் இருக்கும். எதையாவது ஒன்று பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு திருப்தி இருக்கும், மனசுக்கு திருப்தியா இருக்கு. இது தேவன் கொடுக்கிற திருப்தி இல்ல, சரீரம் கொடுக்கிற திருப்தி. தேவன் கொடுக்கிற திருப்தி என்ன தெரியுமா? அது உங்க ஆத்மாக்குள்ள சொல்லி கர்த்தரே செய்வார். அது பெரும்பாலும் உங்க சரீரத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நம்ம இந்த சரீரத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னா, ஆவியானவர் எனக்குள்ள சொல்றத என் ஆத்மா செய்யறத என் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதை தாண்டி என் சரீரம் வேற எதையும் செய்யாது. ஒரு பீரியட்ல என்ன ஆகும், என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன். ஒரு காலத்துல இதே பவுல் எப்படி இருந்தாரு? நான் விரும்பாததையே செய்கிறேன். ஏன்? என் சரீரம் என்ன செய்யுது? என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆவி வேணான்னு சொல்றதா, ஆனா என் சரீரம் செய்யுது. சில நேரத்துல பாவம் செய்ய போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஐயோ வேணாம் இது செய்யக்கூடாது, ஆனா பட்டியலும் செஞ்சிருவோம். ஏன்? சரீரம் செஞ்சிருச்சு. இப்போ என் ஆவியானவர் சொல்றத என் ஆத்மா கேட்டு என் சரீரத்துக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் ஆவியும் என் ஆத்மாவும் என் சரீரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது நான் அழிவில்லாத நகரத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கிறேன் அர்த்தம். இந்த 3 ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டாந்துடணும். நம்ம சரீரத்தை ஆத்மாவையும் ஆவிக்கு நேரம் கொண்டாந்துடணும். அவர் சொல்றது கேட்கிற மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் கிறிஸ்துவின் பாடுகளை கொஞ்சம் குறை ஏற்றுகிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுறீங்க, நான் கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதையே செய்கிறேன், கிறிஸ்து மாதிரியே நான் மாறுறேன். இதுதான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுறது. இன்னைக்கு என்ன நடக்குது? உலகத்தின் சாயலா மாறுறதுக்கு சொல்லி என்ன தப்பு? அப்படி முடிவெட்டினா என்ன தப்பு? இப்படி டான்ஸ் ஆனா என்ன தப்பு? இப்படி வஸ்திரம் உடுத்தினா என்ன தப்பு? இந்த மாதிரி பண்ணா என்ன தப்பு? இது உலகத்தில் உண்டானது, இருக்க போறது அடித்தியமானது, இது அழிவுள்ளது. அழிவுள்ளதை உன் கண்கள் இச்சிக்குது, அது அந்த நேரத்துக்கு உடனே பண்ணணும்னு விரும்புறீங்க, அதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை கற்பிக்கிறீங்க. ஆனால் அழிவில்லாத ஒண்ணு இருக்கு, அந்த சாயலுக்கு மாறுபடிதான் உங்களை எண்ணி கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அந்த சாயலை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அதை உன் ஆத்மாவும் உன் சரீரமும் சேர்ந்து இந்த பூமியில செய்யும். அப்படி செய்யும் போதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுகிறோம். தேவ சாயல் என்பது இதுதான், மனுஷ சாயல் என்பது இதுதான். இப்ப நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டேன், பழம் சாப்பிட்டதுனால மனுஷ சாயல் ஆயிட்டேன். இப்ப மனுஷ சாயலா இருக்கிற என்ன மரத்துல தொங்குனவரு தேவ சாயலா மாத்துறாரு. இப்போ பழம் சாப்பிட்ட பிறகு சர்வ சொன்னதை நான் செஞ்சா மனுஷ சாயல், மரத்துல தொங்குனவர் சொன்னதை நான் செஞ்சா தேவ சாயல். இந்த மாம்சத்துக்குரியதும் இந்த ஆவிக்குரியதும் போராடுது. ஒரு கூட்டம் இப்படி செஞ்சா தப்பு இல்ல, அதெல்லாம் சும்மாங்க ஜாலியா இருக்க என்டர்டெயின்மென்ட். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த கடைசி காலத்துல 2 வகையான ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. ஒன்று என்டர்டெயின்மென்ட் பண்ற ஊழியக்காரங்க, இன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்க.
என்டர்டெயின் பண்றதுனா ஜனங்களை சந்தோஷமா வச்சு கலிப்பா வச்சு அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போனா ஜாலியா ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. அதே நேரத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஊழியக்காரங்க இது ஜாலியா இருக்காது. இந்த கடினமான உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இதுல யார் நிலையில் இருப்பார்கள்? பேசி முடிக்கும் போது கையில எடுப்பாங்க. இப்போ புதிய வாட்ஸ்அப் அல்லது ஆன்லைன் காலன்றதுனால பேசி முடிச்ச உடனே கமெண்ட் கையில் எடுப்பார்கள். அவன் கல்லில் அடிப்பான், கமெண்ட்ல அடிப்பார்கள். அதான் கமெண்ட் அடிக்கிறான் நம்ம சொல்றோம் போல அடிப்பார்கள். கவலைப்படக்கூடாது. சத்தியத்தை உள்ளதை என்று சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டது அதுக்காகதான். சத்தியத்தை இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாத காலம். என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சாங்க, இப்ப பேச முடியாது. சத்தியம் பேசுற சபைக்கு மட்டும்தான் கர்த்தர் வாய்ப்பு திறக்க போறார். சத்தியம் பேசுற சபை எடுத்துக்கொள்ளப்படும். எது சத்தியம்? காணாதவைகள் அநித்தியமானவை, காணாதவைகள் நித்தியமானவைகள். அதுக்கு நேராக எந்த சபை நடக்கிறதோ, எந்த ஊழியக்காரர் நடக்கிறானோ, எந்த விசுவாசி நடக்குதோ அதுதான் சத்தியம். அதுக்குதான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ முதலாவதாக காண்கிற இந்த சரீரம் அழிந்து போகும். காண்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். இந்த ஆத்மாவானதும் அழிந்து போகும். ஒருவேளை இந்த சரீரத்தின் பேச்சை கேட்டா காணாதவைகளோ நித்தியமானவைகள். இப்ப இன்னும் ஒரு காரியம் இருக்கு. இப்ப இந்த பூமி வானம் நம்ம எல்லாம் பாக்குறோம். இதுவும் ஒரு காலத்துல அழிய போகுது. இதுவும் அழிய போகுது. பழைய வானம் பழைய பூமி ஒளிந்து போயிடுச்சு. புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிடுச்சு. இப்போ ஒண்ணு வரப்போகுது. இதுக்கப்புறம் ஒண்ணு வரப்போகுது. அதை நம்ம கண்கள் காணல. அது நித்தியமானது. இத படிக்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. இந்த காணாத உலகம், வரப்போற உலகம் ஏன் நித்தியம் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். இப்ப இந்த பூமியை நீங்க பாக்குறீங்க. இது வந்து உருண்டை, ஸ்பிரிக்கல். இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எக்ஸ்பைரி ஆயிடும். யூஸ் பண்ண ஒரு காலத்துல என்ன ஆகும்? எக்ஸ்பைரி ஆகும். ஆனா புதிய எருசலேம் வரப்போது பாருங்களேன், அது உருண்டை கிடையாது, சதுரம். இந்த நகரம் சதுரமாகிறது. அதை கொண்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றாரு. இப்ப இந்த பூமி அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்துல தூங்குது. ஆனா இந்த புதிய எருசலேம் அஸ்திவாரம் போடப்படுகிற நகரம். கொண்டு வந்து அஸ்திவாரம் போடப்படுறாரு. இது சுத்தம், அது சுத்தாது. சுத்தினா எக்ஸ்பயர் ஆகும். சுத்தாம ஒரு இடத்துல பத்திரமா அதை வச்சாச்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆகாது. அதுக்கு அழிவே கிடையாது. ஏன் அது நித்தியமானது ஆண்டவர் சொல்றாருன்னா, அது ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு ஆக்டிவேஷனும் கிடையாது. அது அப்படியே நித்தியமா இருக்க போது. அங்கே வெறும் பகல் தான் இருக்க போது, இரவே கிடையாது. ஏன் நமக்கு பகல் இரவு வருது? சூரியன் சுத்துறதுனால, சாரி பூமி சுத்துறதுனால பகல் இரவு வருது. அங்க வந்து இரவே கிடையாதான், வெறும் பகல் தானா. காரணம் என்ன? நியூ கேலக்சி. கர்த்தர் சொல்ற நியூ கேலக்சி, எக்ஸ்பைரி இல்லாத கேலக்சி, அது நித்தியமான கேலக்சி. ஏன் காரணம்? சயின்டிபிக்கலி நீங்க பிராக்டிக்கலி பாத்தீங்கன்னு சொன்னா இது சுத்துது. இந்த சுத்துறது ஒரு நாள் சுத்துறது நிற்கும். அது சுத்தவே போறதில்ல, நிக்க தான் போகுது. இது சுத்துறதுனால பகல் இரவு, சூரியன் சந்திரன் எல்லாம் எக்ஸ்பைர் ஆகி அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, இரவும் இல்லை. அங்கு பகல் மட்டும்தான் இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சோ அது நித்தியமானது. இப்ப நீங்க பாக்குற இந்த பூமி, வச்சிருக்கிற வீடு எல்லாம் அநித்தியமானது. இது ஆண்டவர் வாழ்றதுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் திருப்பியும் சொல்றேன், இதன் மேல உங்களுடைய ஆத்மா இச்சிக்க கூடாது. இது அநித்தியங்கிற தாட் ஒண்ணு இருக்கணும். நம்மளை சுத்தி நீங்க பாக்குற எல்லாமே அநித்தியம். நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், நம்ம உறவுகள் கூட அநித்தியம். ஒரு நாள் இந்த உறவு நம்மளை விட்டு போகும். இன்னைக்கு நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம கிட்ட இல்ல பாருங்க. நம்முடைய கொள்ளு தாத்தா பாட்டி இல்ல. ஒரு காலத்துல நம்ம அப்பா அம்மாவும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இந்த பூமியை விட்டு கடந்து போவாங்க. வருகை தாமதிச்சா நாளைக்கு நம்மளும் போவோம். நம்ம பிள்ளைகளோட இருக்க மாட்டோம். ஏன்? நம்ம அநித்தியம். இந்த சரீரம் அநித்தியம். நமக்குள்ள இருக்கிற இந்த நித்தியமான ஆத்மாவானது அது நித்தியத்துக்கு போதா அநித்தியத்துக்கு போதா? அதுக்கு தான் ஆண்டவர் எக்ஸாமினேஷன் ஹாலா இந்த சரீரத்தை வச்சிருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த சரீரத்தின் பேச்சை கேட்டுச்சுன்னா அது அநித்தியத்துக்குள்ள போயிடும். இந்த ஆத்மா பேச்சை இந்த சரீரம் கேட்டு, இந்த ஆத்மா ஆவியின் பேச்சை கேட்டு, ஆவியானவருடைய பேச்சை கேட்டுச்சுன்னா நாம நித்தியத்துக்கு போகிறோம். நம்ம இன்னைக்கு எதன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எப்படியாவது சாகரத்துக்குள்ள 2 ஃப்ளோர்ல வீடு கட்டிடணும், எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும். நான் சொல்றேன், பிளான் வேற, ஆனா அதுக்கு பின்னாடி தேவனை மறந்து ஓடுவது வேற. இப்போ ஆபிரகாம்
ஆண்டவர் ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். சரிப்பா, பிள்ளை கொடுத்தாச்சு, ஈசாக். ஆண்டவரே, கானான் வாக்கு பண்ணீங்களே, இந்த கானான்னு எடுத்துக்கோ. கானானும் வந்தாச்சு. கானானில் வந்து உட்காந்தாச்சு, டென்ட்டையும் போட்டாச்சு. இப்போது ஈசாக்கும் வந்துட்டாரு. ஆண்டவரே, என் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல இருக்கும்ல, நான் ஒரு பையனை தானே பார்த்துருக்கேன், இந்தா யாக்கோப். யாக்கோபையும் பார்த்தாச்சு, இஸ்மவேல் சந்ததியை பார்த்தாச்சு. இப்போ அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிடுச்சு. அடுத்து ஆபிரகாம், அடுத்து என்ன? இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஏன்? இப்போதான் எனக்கு புரியுது ஆண்டவரே. என்ன? இதையெல்லாம் ஆண்டவரே, இதை காட்டிலும் பரமதேசத்தையே நான் நாடினேன். ஏன்? தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு எனக்கு அதுதான் ஆண்டவர் எனக்கு இம்பார்ட்டன்ட், இது அல்ல. இன்னைக்கும் சொல்றேன், உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்கும், எங்க கூட வாங்கி போட்டிருப்பீங்க. ஊருக்கு வெளியே 10 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, 3 கிரவுண்டு, வாயை கட்டி வைத்த கட்டி உன் வீட்டை விட்டே இன்னைக்கு வெளியே வர முடியல பாருங்க உங்களால. இன்னைக்கு அந்த 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 1600 ஸ்கொயர் ஃபீட் விட்டு வெளியே வர முடியல பாருங்க. கொஞ்சம் வெளியே விட்டா வாக்கிங் வந்தாலே உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ ஆயில் கைதி வந்து வெளியே வந்து சுதந்திர பறவை அப்படி வெளியே வர மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நிலைமையை பாருங்க. ஏரியாக்குள்ளேயே 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கிடைக்கு, அதுவும் 2 வீலர் 2 பேரை போட இப்போ கொஞ்சம் தளர்த்துறாங்க. இப்போ நீங்க உணர்ந்துடணும், இந்த 40 நாள்ல தெரிஞ்சிருக்கணும். 100 சவரன் இருந்தாலும், லேண்ட் வாங்கி போட்டிருந்தாலும், பேங்க் பேலன்ஸ் கோடி கோடியாக இருந்தாலும், மளிகை சாமான் கடையில் மளிகை சாமான் இல்லை, பணம் வச்சு என்ன பண்ணுவீங்க? போய் ஷெல்ஃபில் பொருள் இல்லையே. இன்னைக்கு ஓகே பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை கிடைக்குது, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை, பயோ வார், நியூக்ளியர் வார். அன்னைக்கு வரும்போது ஃபுல் ஷட் டவுன். ஆனால் என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு பணம் உதவாது, லேண்ட் உதவாது, உங்களுடைய நகை உதவாது. இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, இதெல்லாம் கத்தர் கொடுத்தா வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் உங்களுடைய ஆத்மா இதை இச்சிக்க கூடாது. இதெல்லாம் அநித்தியமானவைகள்ங்கிற எண்ணம் வரணும். எனக்கு ஆண்டவர் ஒன்று நியமிச்சிருக்கிறாரு, அது நித்தியமானவைகள், அதை நோக்கி நான் ஓடுகிறேன். பவுலுகிட்ட இல்லாத பணமா? பவுலுகிட்ட இல்லாத பணமா? எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏன்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கா. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையை தொடர்கிறேன். காணுகிறவைகள் அநித்தியமானவைகள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய உலகத்தை படைத்தார். எதற்காக? காணாத உலகத்திற்கு நாம் போவதற்கு. 2வது, அழிவில்லாத தேவன் அழிகிற உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். எதற்காக? அழிவில்லாத உலகத்திற்கு கொண்டு போவதற்கு. இது ஒரு டெஸ்டிங் பீரியட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேத பாடத்தினுடைய 2வது பகுதி. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், நாளை தினத்தில் நாம் வேத பாடத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் அழிவுள்ளவர் ஆண்டவரே, நாங்கள் மாயையான உபதேசங்களுக்கு எங்களை செவிசாய்த்து இந்த உலகத்துல நித்திய நித்தியமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, ஒரு சிலர் சொல்றது போல, ஆண்டவரே உனக்கு மரணமே கிடையாது, ஆண்டவரே இந்த உலகத்துல நீ நினைச்சா எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம், இப்படி மாயான உபதேசத்தை சொல்லி ஜனங்களை மோசம் போக்கி, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவை. நாங்கள் அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு காணாத அந்த உலகத்தை எங்களுக்கு நியமிக்கப்பட்டதை, அந்த வாசஸ்தலத்தை நாங்கள் வந்து அடைய எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஒருவேளை உம்முடைய வருகை முந்துமானால் நாங்கள் மறுரூபமாகி சந்திக்க இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு எங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, காலம் சமீபம், சந்திக்க கிருபைதான். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே நேரத்தில் நான் சொன்ன அந்த ஜபக்குறிப்பு, 5 ஜபக்குறிப்பை மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. அநேகர் ஜெபம் பண்ணுறதாக அமைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, ரொம்ப முக்கியம், கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார். இன்னும் தேசத்தில் தளர்வுகளை உண்டு பண்ணி ஜனங்களை அந்த தற்கொலை ஆவிகள், வன்முறைகள் இவைகளிலிருந்து கர்த்தர் நிச்சயம் பாதுகாப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.